ஓம் சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமாருங்க. சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2026 தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சனி பகவான் ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாகிறாருங்க. எங்கே வக்ரம் ஆகிறாருன்னா மீனராசிலேயே மட்டும்தான். அவர் இப்போ மீனராசியில் தான் இருக்கார். மீனராசிலேயே தான் வக்ரமாக போகிறார். அதுவும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்துட்டு திரும்ப வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ஆக போகிறார். கும்பராசிக்கு வரப்போகிறது கிடையாதுங்க. வக்ரம்னா என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் தான் இருக்கிற இடத்திலிருந்து பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு தோற்றத்தை உருவாக்கும். இதுதான் வக்ரம். அப்போ சனி பகவான் அப்படிங்கிறவர் நமக்கு நீதிமான், கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர், தொழில்காரகன், கர்மக்காரகன் அப்படின்னு சிறப்பாக சொல்லக்கூடிய நவகிரகங்களில் மிக சிறப்பான கிரகம் சனி பகவான். இந்த சனி பகவான் வக்ரமாகும்போது என்ன மாதிரியான பலன்களை 12 ராசிகளுக்கும் தரப்போகிறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நாம் இப்போ வரிசையாக பார்க்கலாம். மீன ராசிக்கான சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. உங்களோட ராசியிலேயே சனி வக்ரமாகி இங்கேயே வக்ர நிவர்த்தியும் ஆக போகிறாருங்க. அப்போ உங்களோட ராசியிலிருந்து 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதை பொறுத்து உங்களுக்கு இந்த 138 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நம்ம 2 டைப்பாக பிரிச்சிடலாம். என்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும், என்ன மாதிரியான நெகட்டிவ் விஷயங்கள் நடக்கும், இதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 வகையாக நம்ம பார்க்க போகிறோம். பாசிட்டிவான விஷயங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரமாக நிதானம் இல்லாமல் செஞ்ச நிலை மாறி இப்போ எப்படி நம்ம நிதானமாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த ஒரு வேலை, இந்த வேலையை நம்ம இப்போ செஞ்சு முடிச்சிடணும், இன்றைக்கி முடிச்சிடணும், நாளைக்கு முடிச்சிடணும், நாளான்னைக்கு முடிச்சிடணும், இப்படியே காலம் தாழ்த்தி 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 நடக்காமையே இருந்த அந்த விஷயம் இப்போ உங்களுக்கு நடக்க போகுதுங்க. தொழிலில் பார்த்திங்கன்னாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை, தொழிலை செய்ய முடியாமல் ஒரு தடங்கள். உத்தியோகத்தில் இருக்கவா, அந்த உத்தியோகத்தில் எவ்வளோ செஞ்சாலும் ஒரு நல்ல பேர் இல்லை. இந்த நிலைமை இந்த சனி வக்ர காலங்களில் உங்களுக்கு மாறப்போகுதுங்க. நல்ல ஒரு மெதுவான ஒரு மெதுவான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் படுற அந்த ஹார்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா இப்போ உங்களோட உயர் அதிகாரிக்கு புரியும், உங்கள் மேனேஜருக்கு புரியும், உங்கள் ஹெச்ஆருக்கு புரியும். அவங்க மூலிமா இப்போ உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுது. அடுத்து புதிய தொழிலை தொடங்கிறத விட நீங்கள் ஏற்கனவே இருக்கிற தொழிலை நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி 3ஆம் பார்வை, 3ஆம் இடத்தை சனி வக்ரமாகி பார்க்குறனால தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. முயற்சிகளுக்கு ஒரு தடை இருந்த தடைகள் கொஞ்சம் ஒரு விலகி உங்களுக்கு ஒரு நல்ல முயற்சிக்கான பலனை கொடுக்கறதுக்கான அமைப்புகள் சூப்பராகவே இருக்குது உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்துச்சுன்னா. சரி, ஓகே. இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள். நெகட்டிவான விஷயங்கள் என்ன, அது எப்படி சாதகமாக மாற்றிக்கலாம் அப்படின்னாங்க, கொஞ்சம் ஒர்க் பர்டன் அதிகமாக இருக்கனால ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க, தூக்கமே குறைஞ்சிரும். அதனால் தூக்கத்தை கொஞ்சம் நல்லா தூங்குங்க. முடிஞ்சால் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு உடம்புக்கு டயர்டாக்கி நல்லா தூங்கி எந்திரிங்க. அட்லீஸ்ட் ஒரு 7 மணி நேரமாவது தூங்கி எந்திரிக்கும் போது நீங்கள் மன அழுத்தம் உங்களுக்கு குறையும். இல்லைன்னா தேவையில்லாமல் டென்ஷன் ஆகி சரியான முடிவு எடுக்க முடியாமல் குழம்புறது, இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுத்துரும். தூக்கம் அப்படிங்கிறதும் ஓய்வு அப்படிங்கிறதும் உங்களுக்கு ரொம்பவே அவசியமான ஒரு விஷயங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்தை சனி பார்க்குறனால, அதுவும் வக்ரமாகி பார்க்குறனால வாழ்க்கை துணைக்கிட்டையும் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எதாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க. வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்கிறது நல்லது. யாரையும் முழுசாக நம்பி ஒரு பெரிய முதலீடுகளை பண்ணுறதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பொதுவாகவே மீனராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமைசாலிகளாக இருப்பாங்க. ஆனால் இந்த சமயத்தில் என்ன ஆகும்னா, அதிகப்படியான கோபம். அந்த கோபம் எதனால் வருதுன்னா, ஒரு விரக்தினால் வருது. அந்த விரக்தினால் வார்த்தைகளை விட்டுட்டு உறவுகளை பகைச்சிக்க வேண்டாம். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க.
ஓகே, பெண்களாகிய எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, குடும்பம் வேலை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். பேலன்ஸ் பண்ண முடியாத மாதிரியான ஒரு மனக்குழப்பம், ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு வருங்க. இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் எப்பயுமே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுக்கான விஷயங்களை நீங்கள் பார்க்குறது நல்லதுங்க. அதே மாதிரி ஹெல்த் விஷயத்தில் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்குங்க நிறைய ஆன்மீக பயணம், ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான அமைப்புகள் இருக்குங்க. இது உங்களுக்கு மனசில் ஒரு நிம்மதியையும் மன நிறைவையும் தரும். சரி, ஓகே. இப்போ எனக்கு வந்து ஜாதகத்தில் சனி வக்ரமாக இல்லை, சனி பகவான் எனக்கு வந்து இப்போ ஜாதகத்துலேயும் சிறப்பாக இல்லை அப்படின்னா, இந்த 138 நாட்கள் எப்படி நான் வந்து ஒரு நல்ல காலமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான பரிகாரம் ஒரு ரெகுலரான ஒரு சீரான வாழ்க்கை முறையை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். காலையில் எந்திரிக்கிறோம், இந்த வேலையை பண்ணுறோம், அதே மாதிரி வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு இந்தந்த வேலைகள்லாம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு க்ளீனாக ஒரு திட்டம் போட்டு நீங்கள் அந்த நாளை வந்து கடக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான குழப்பங்களும் இருக்காது. உழைப்பாளிகள், கடினமான உழைப்பாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திர நாளில் அன்னாசி பழம் தானம் பண்ணுறது உங்களுக்கு சிறப்புங்க. 27 நாளுக்கு ஒரு தடவை வரும். அப்போ அந்த கிட்டத்தட்ட 3 மாதத்தில் பாருங்கள் 3 தடவை தான் வரும். அந்த 3 தடவையும் நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் வர நாளில் அன்னாசி பழம் தானம் பண்ண உங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் தீபம் விட்டு வழிபாடு பண்ணிட்டு வர முடிஞ்சால் ஓம் சனீச்சராய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 108 தடவை சொல்லிட்டு வர உங்களுக்கு இந்த சனி வக்ர காலம் அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்தில் சனி எப்படி இருக்கார், வக்ரமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, உங்களுக்கு சனி தசை நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா செய்யணுங்க. உங்களுக்கு ஜோதிட சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள் ஏதாவது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சல் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமாருங்க. சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2026 தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சனி பகவான் ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாகிறாருங்க. எங்கே வக்ரம் ஆகிறாருன்னா மீனராசிலேயே மட்டும்தான். அவர் இப்போ மீனராசியில் தான் இருக்கார். மீனராசிலேயே தான் வக்ரமாக போகிறார். அதுவும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்துட்டு திரும்ப வந்து வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ஆக போகிறார். கும்பராசிக்கு வரப்போகிறது கிடையாதுங்க. வக்ரம்னா என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் தான் இருக்கிற இடத்துலேருந்து பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு தோற்றத்தை உருவாக்கும். இதுதான் வக்ரம். அப்போ சனி பகவான் அப்படிங்கிறவர் நமக்கு நீதிமான், கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர், தொழில்காரகன், கர்மக்காரகன் அப்படின்னு சிறப்பாக சொல்லக்கூடிய நவகிரகங்களில் மிக சிறப்பான கிரகம் சனி பகவான். இந்த சனி பகவான் வக்ரமாகும்போது என்ன மாதிரியான பலன்களை 12 ராசிகளுக்கும் தரப்போகிறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நாம் இப்போ வரிசையாக பார்க்கலாம். விருச்சிகராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல சனி இருக்காருங்க. பஞ்சமஸ்தானம்னா என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைங்களை பற்றி சொல்கிறது, நம்மளோட கல்வியை பற்றி, காதலை பற்றி, நம்மளோட புத்திசாலித்தனத்தை பற்றி, நம்ம பூர்வ புண்ணியத்தை பற்றி, நம்மளோட படைப்பாற்றலை பற்றி சொல்லக்கூடிய இடம் இந்த 5ஆம் இடம்ங்க. இந்த 5ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் உங்களுக்கு 7, 11, 2 இந்த இடங்கள்ல பார்த்துட்ருக்காருங்க. இப்போ வக்ரமாயும் இந்த 7ஆம் இடம், 11ஆம் இடம், 2ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அப்போ என்ன மாதிரியான பலன்கள்லாம் வந்து விருச்சிக ராசிக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். நமக்கு என்னென்னலாம் சாதகமாக முடிய போகுது, என்னென்னலாம் நெகட்டிவாக முடிய போகுது, அதை எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கலாம் அப்படின்னு 2 விதமாக நம்ம பலனை பார்க்கலாங்க. சரி, முதல்ல என்ன நல்லது வந்து எனக்கு சொல்கிறாங்கங்க, எதெல்லாம் எனக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா,
நீண்ட நாளாக ஒரு விஷயம் நடக்காமல் இழுபறியோடு இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு மெதுவான முன்னேற்றம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குறிப்பாக குழந்தைகள் சம்மந்தப்பட்டு இருந்து வந்த டென்ஷன், பிரச்சனைகள், ஒரு மன நிம்மதியின்மை இதெல்லாம் உங்களுக்கு இப்போ தீரப்போகுது. குறிப்பாக உங்கள் ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரப்போகுது. குழந்தை பாக்கியம் இல்லையா, இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்கலையா, இப்போ குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு. பூர்வீக சொத்து விற்கணுமா, அதில் ஏதாவது தடை இருந்துச்சா, அது இப்போ உங்களுக்கு விற்கிறதுக்கான அமைப்பு. உயர்கல்வியில் நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு கோர்ஸ் கிடைக்கலையா, அது இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்புகள். இது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அதுவும் குறிப்பாக மாணவர்கள் நல்ல கவனத்தோடு படிச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான காலம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். புதிய ஒரு உங்களுக்குள்ளே இருக்க ஒரு திறமையை வெளிக்கொண்டு வரத்துக்கு, புதுசாக ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்கு, உங்களோட படைப்பு ஆற்றலை வெளியே கொண்டு வரத்துக்கு இந்த மாதிரியான சூப்பரான காலகட்டம் உங்களுக்கு இருக்குங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ண விஷயங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இப்போ அதற்கு உண்டான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயம். நெகட்டிவான விஷயம் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாங்க, குழந்தைங்களை பற்றி தேவையில்லாமல் போட்டு மனசை குழப்பிக்குவீங்க. இப்போ உங்களுக்கு நல்லது தான் நடக்கும், இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கவலை இருக்கும். இப்போ இது நடக்குது, இது நாளைக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுக்குமா, அந்த மாதிரி எதையாவது ஒன்று போட்டு குழந்தைங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்களும் ஃப்ரீயாக இருங்க, அவங்களையும் ஃப்ரீயாக விடுங்க. அப்போ தான் மனக்குழப்பம் இல்லாமல் தெளிவாக நீங்கள் இருக்க முடியும். ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கக்கூடிய முதலீடுகளில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். அதாவது குறிப்பாக பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பாருங்கள், கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் பெரிய ரிஸ்க் எதுக்கும் எடுக்க வேணாங்க. அதே மனசில் தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்கள், பொறுமையாக அவசரப்படாமல் நிதானமாக எடுக்கணும். அதுவும் 2ஆம் இடத்துல சனி வக்ர பார்வைப்படுறதுனால குடும்பத்தில் இருக்கவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருங்க. பணவரவு நல்லாயிருக்கும், அந்த பணவரவை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி வச்சுக்கிறது நல்லதுங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை சனி வக்ர பார்வையாக பார்க்குறார். அப்போ சனி உங்கள் ஜாதகத்துலேயும் வக்ரமாக இருக்கிற பட்சத்தில் பணவரவு நல்லாயிருக்கும், தொழில் மூலியமாக லாபம் அதிகரிக்கும். அந்த லாபம் மூலியமாக உங்களோட கடன் பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீண்ட நாள் ஆசை, நிறைவேறாத ஒரு ஆசை, அது இந்த சமயத்தில் கட்டாயம் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு. ஆசைகள், அபிலாஷைகள் நிறைவேறும் ஒரு அற்புதமான காலம். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் கட்டாயம் அது நடந்தே தீருங்க. அடுத்து 7ஆம் இடத்தை சனி வக்ரமாக பார்க்குறனால உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் இப்போ தீரும். உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் இது கட்டாயம் நடக்குங்க. இல்லை உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் உங்கள் மனைவிக்கிட்ட, அவங்களோட கணவர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அவங்களோட சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத அவங்களோட இடத்துலேருந்து யோசிங்க. அப்போ தான் உங்களுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் உங்களுக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதை நீங்கள் தவிர்த்துக்குவீங்க. ஓகே, இப்போ பெண்களாகிய எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், பெண்கள் கட்டாயம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்குங்க. வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு நல்ல ப்ரமோஷன் அப்படின்னு கிடைக்குங்க. ஆனால் ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மன அழுத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மனசை கொஞ்சம் லேசாக வச்சுக்கோங்க. ஓகே, வயதானவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னாங்க, பேரன் பேத்திகளோட முன்னேற்றத்தை பார்த்து உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவங்களோட படிப்பு இல்லை அவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்கிறது, நிறைய பரிசு வாங்கிட்டு வர்றது, அது மூலயமா உங்களுக்கு மனசில் ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு இருக்குங்க. பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சனி வக்ர காலங்களை சூப்பராக மாற்றிக்கணும், சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா அனுமன் சாலிசா படிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க.
குறிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாக இருக்கிறதுக்காக சுந்தரகாண்டம் படிக்கிறதும் ரொம்பவே சிறப்பு. சனி பகவானுக்கு அனுமனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு போட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் முதியவர்களுக்கு உங்களால் உதவியை செஞ்சுட்டு வர குறிப்பாக சனிக்கிழமையில் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்தில் சனி எப்படி இருக்கார், வக்ரமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, உங்களுக்கு சனி தசை நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா செய்யணுங்க. உங்களுக்கு ஜோதிட சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள் ஏதாவது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.